வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் பணியை விட்டு விலகிய பிறகு வேறு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடாது என தடை விதிக்கும் ஒப்பந்த விதிகள் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மருத்துவமனைகள் வணிக நிறுவனங்களாக செயல்படுவதை கடுமையாக சாடியுள்ள நீதிபதி, நோயாளிகளின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னையைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனையில் வேலை செய்த மருத்துவர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக மற்றொரு மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்தார். இது தங்களது ஒப்பந்த விதிகளை மீறிய செயல் என்றும் இதற்காக 42 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் அந்த மருத்துவமனை நிர்வாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மருத்துவமனைகளின் வணிகமயமாக்கலை சுட்டிக்காட்டி காரசாரமான கருத்துக்களை பதிவு செய்தார். மருத்துவர்கள் வேறு எங்கும் பணியாற்றக்கூடாது என தடுக்கும் நான் கம்பீட் ஒப்பந்தங்கள் சட்டப்படி செல்லாதவை என்றும் அவை தனி மனித உரிமைக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவமனைகள் வணிக நிறுவனங்களாக நடத்தப்படுகிறதா அல்லது சிகிச்சை மையங்களாக நடத்தப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, நோயாளிகள் எந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற வேண்டும் என்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமை என்றும் மருத்துவர்கள் மீது இத்தகைய கட்டுப்பாடுகளை விதிப்பது நோயாளிகளை பாதிக்கும் என்றும் கூறினார். மேலும் தற்காலத்தில் மருத்துவமனைகள் தேவையற்ற மருத்துவ பரிசோதனைகள் பரிந்துரைக்கப்படும் போக்கையும் அவர் கண்டித்தார்.